வணக்கம், வெல்கம் பேக் டு டிஎஸ் ஃபேஷன் டிசைனிங் சேனல். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்னோட லேப்டாப்காக ஒரு சின்ன பவுச் தான் ரெடி பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் வந்து லேப்டாப் வந்து பிளேஸ் பண்ணிடுங்க, ஹரிசாண்டலா வச்சிருங்க. லேப்டாப்பை அந்த கேன்வாஸ் மேல வச்சுட்டு அது மேல கேன்வாஸ் ஷீட்டை வந்து ஃபுல்லா லேப் க்ளோஸ் பண்ற மாதிரி அளவுக்கு வச்சு கட் பண்ணிக்கோங்க. சுத்தி வந்து 1 இன்ச் அளவுக்கு கேப் இருக்க மாதிரி பண்ணிக்கோங்க. இப்ப நான் கட் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்க. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. லேப்டாப்லயுமே இந்த அளவுக்கு எக்ஸ்ட்ராவா இருக்கணும், அதே மாதிரி இந்த இடத்துல இந்த அளவுக்கு எக்ஸ்ட்ராவா வரணும். அப்பதான் உங்களுக்கு இது க்ளோஸ் பண்றதுக்கு அதை மடிச்சு அடிக்கலாம், கரெக்டா இருக்கும். அதுக்கப்புறமா கேன்வாஷை வந்து கிளாத் மேல வச்சு அயன் பண்ணிக்கலாம். எப்பயுமே கேன்வாஷ் அட்டாச் பண்ணும்போது ஷைனிங்கா இருக்கிறத வந்து கிளாத் மேலேயும், ஒரு மாதிரி சாஃப்டா இருக்கிறத அயன் பாக்ஸ் மேலேயும் வர மாதிரி வச்சு அயன் பண்ணிக்கோங்க. கிளாத்தோட ராங் சைட்ல வச்சு அயன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா எப்படி ஸ்டிச் பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா, நம்ம கேன்வாஷ் அட்டாச் பண்ணோம் பாத்தீங்களா, அந்த கிளாத்து ஒரு லைனிங் கிளாத், இது 3 வச்சுட்டு கேன்வாஷ் வந்து மிடில் இருக்க மாதிரி வச்சுக்கணும். சுத்தி இந்த மாதிரி அட்டாச் பண்ணி எடுத்தாச்சு. அதுக்கப்புறமா கிராஸ் பீசஸ் கட் பண்ணிக்கலாம். நீங்க வந்து சேம் கலர்ல வேணாலும் கட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு சும்மா கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்குன்றதுக்காக வேற கலர்ல எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா கிராஸ் பீஸ்லாம் குட்டி குட்டியா இருக்கும் இல்லையா, அதை வந்து ஃபுல்லாத்தையும் அட்டாச் பண்ணி எடுத்துக்கிறோம். இதுக்கே வந்து ஸ்ட்ரெயிட் பீஸ் எடுக்காம கிராஸ் பீஸ் எடுக்கணும்னா அது ஃபுல்லா டர்ன் ஆகிறதுக்கு கிராஸ் பீஸ் இருந்தா நல்லா இருக்கும். அப்பதான் உங்களுக்கு வந்து பெர்ஃபெக்டா டர்ன் ஆகும். அதுக்காக தான் இப்ப நான் இழுத்து காமிக்கிறேன் பாருங்க. உங்களுக்கு வந்து நீங்க எப்படி கிளாத்தை இழுத்தாலுமே வந்து அது உங்களுக்கு ஸ்டிச் ஆகும். அதுக்காக தான் இப்ப நார்மல் பீஸ் எல்லாம் எடுத்தோம்னா இந்த மாதிரி ஸ்டிச் ஆகாது. பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா ஸ்டிச் ஆகும். இந்த மாதிரி இந்த பக்கமும் ஸ்டிச் ஆகும், அந்த பக்கமும் ஸ்டிச் ஆகும். அதுக்காக தான் இப்ப பாருங்க, கிளாத்தோட ரைட் சைடு இருக்கு பாத்தீங்களா, அது மேல வந்து நம்ம இப்ப கட் பண்ண கிராஸ் பீஸை வச்சு ஒரு 1/2 இன்ச்சுக்கு அடிச்சுக்கலாம். இந்த மாதிரி ரைட் சைட்ல அந்த கிளாத் வச்சு அட்டாச் பண்ணும்போது நம்ம கிராஸ் பீஸ்லாம் ஜாயின் பண்ணோம் பாத்தீங்களா, அது பிசிறு தெரியும் பாருங்க. அந்த பக்கம் வந்து இது மேல வரணும். இந்த மாதிரி இதோ இந்த இடத்துல பண்ணிருக்கேன் பாருங்க. இந்த மாதிரி மேல வர மாதிரி பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம டர்ன் பண்ணிட்டு உள் பக்கமா அனுப்பும் போது நம்ம அந்த தச்ச பீஸ் வந்து உள்ள போயிடும், தெரியாம இருக்கும். இதெல்லாம் வந்து கொஞ்சம் பிகினர்ஸா இருக்கும் அப்படின்னா நம்ம காமனா பண்ற மிஸ்டேக்ஸ் தான் இதெல்லாம். அதாவது நம்ம ஸ்டிச் பண்ணும்போது இந்த பிசிறு தெரிகிற பக்கத்தை மாத்தி வச்சு அடிச்சிருவோம். அந்த மாதிரி இல்லாம கரெக்டா ஸ்டிச் பண்ணும்போது இந்த பிசிறு தெரிகிற பக்கம் நல்ல பக்கம் வந்து சைடு வந்துச்சுன்னா தான் உங்களுக்கு வந்து கிளாத் டர்ன் பண்ணும்போது கரெக்டா இருக்கும். இப்போ எனக்கு வந்து இந்த கிளாத்ல நல்ல பக்கம் கெட்ட பக்கம் தெரியல, அதனால வந்து நான் இந்த மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணிருக்கேன். இப்ப சப்போஸ் உங்களுக்கு வந்து நல்ல பக்கம் தெரியுதுன்னா இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. கிளாத்தோட நல்ல பக்கமும் நம்ம ஸ்டிச் பண்ற கிளாத்தோட நல்ல பக்கமும் ரெண்டும் வந்து ஒரு இடத்துல வரணும் அப்படிங்கிற மாதிரி நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. கடைசியா பினிஷ் பண்ற இடத்துல என்ன பண்ண போறோம்னா, கிளாத்தை வந்து ஒரு சின்னதா ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு ஃபோல்ட் பண்ணிட்டு அது மேல வச்சு பினிஷ் பண்ணிக்க போறோம். இப்ப வந்து நம்ம ரைட் சைட்ல தச்சு முடிச்சிட்டோம். ராங் சைட்ல வந்து ஃபோல்ட் பண்ணிக்கலாம், டபுள் ஃபோல்ட் பண்ணிக்கணும். நம்ம இப்ப அட்டாச் பண்ணதுக்காக கிராஸ் பீஸ் எடுத்தோம் பாத்தீங்களா, அந்த பீஸை வந்து டபுள் ஃபோல்ட் பண்ணி இந்த மாதிரி பினிஷ் பண்ணிக்கோங்க. நீங்க இந்த மாதிரி பண்றதுனால என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து கிளாத் வந்து கம்ப்ளீட்டா அந்த பினிஷிங் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம இப்ப நீங்க வந்து இந்த மாதிரி கிராஸ் பீஸ்லாம் வந்து அட்டாச் பண்றீங்க, அப்போ வந்து உங்களுக்கு லைட்டா பபுளா தூக்குது, இல்லைன்னா இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணும்போது கிளாத்லாம் வந்து கரெக்டா வரல அப்படின்னா இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி லைட்டா 2 தட்டு தட்டினீங்கன்னா அது வந்து கொஞ்சம் நம்ம இழுத்து பிடிச்சி ஸ்டிச் பண்ணும் போதுதான் அந்த உங்களுக்கு மடிப்பா அந்த மாதிரிலாம் இருக்கும், சுருக்கமா. இதே வந்து நீங்க கொஞ்சம் லூஸா விட்டு லைட்டா இப்படி தட்டி தட்டி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த சுருக்கம்லாம் வந்து ஸ்டிச் ஆகாது, கரெக்டா ஸ்டிச் ஆகும். இதெல்லாம் வந்து ஒரு பிகினர்ஸா இருக்கும் அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் தேவையான டிப்ஸா இருக்கும். கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸா இருந்தா அவங்களாலலாம் ஈஸியா ஸ்டிச் பண்ண முடியும். இப்போ கடைசியா அதை பினிஷ் பண்ண போறோம்னா அது எப்படி பினிஷ் பண்ணதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஸ்டிச் மூணு பக்கம் ஸ்டிச் பண்ணிட்டோம், 4ஆவதா ஒரு பக்கம் ஸ்டிச் பண்ணாத பக்கம் இருக்கு பாத்தீங்களா, அந்த சைடு 2 ஓரத்துலயும் வந்து கிளாத்தை ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஃபோல்ட் பண்ணிட்டு
நல்ல பக்கம் வச்சு நம்ம இப்ப ராங் சைடு உள்ள திருப்பி ஸ்டிச் பண்ணோம் பாத்தீங்களா, அதே மாதிரி டபுள் ஃபோல்ட் பண்ணி ராங் சைடு வச்சு உள்ள அமைச்சிடணும். அவ்வளவுதாங்க. இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபுல் ஃபினிஷ் கிடைச்சிரும். எங்கேயுமே பிசுறுலாம் இருக்காது. இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சம் தூரத்துக்கு ஃபோல்ட் பண்ணி கரெக்டா வச்சு அடிச்சுக்கோங்க. ரொம்ப சூப்பரா வரும். இப்ப வந்து சுத்தி ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டோம். நம்ம நெக்ஸ்ட் வந்து வெல்க்ரோ இதுல வந்து அட்டாச் பண்ண போறோம். நான் வந்து வெல்க்ரோ அட்டாச் பண்ணிருக்கேன். இது கொஞ்சம் நல்லா இருக்கும், ஃபுல் க்ளோஸ்டு வருங்கிறதுக்காக. இல்லைன்னா நீங்க வந்து இந்த பஞ்ச் பட்டன் மாதிரி இருக்கும் இல்லையா, அது கூட நீங்க வந்து 2 பட்டனோ 3 பட்டனோ உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு அட்டாச் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நார்மலா பட்டன் லாக் பண்ற மாதிரி கூட நீங்க வந்து இதுல ரெடி பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு வந்து வெல்க்ரோ தான் அட்டாச் பண்ணிருக்கேன். அந்த சொரசொரப்பா இருக்கும் பாத்தீங்களா, அது வந்து ரைட் சைட்லயும், சாஃப்டா இருக்கும் பாத்தீங்களா, அது வந்து ராங் சைட்லயும் வச்சு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ வந்து லேப்டாப்க்கு தேவையான மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் கேன்வாஷ் வச்சு கட் பண்ணோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி இதை ஃபோல்ட் பண்ணி இந்த மாதிரி 2 சைடும் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துருங்க. ஒரு சைடு வந்து நம்ம க்ளோஸ் பண்ண போறோம், ஒரு சைடு வந்து ஆல்ரெடி ஃபோல்டு தான் பண்ணிருக்கோம். ஸோ அந்த பக்கம்லாம் வந்து நம்ம தைக்க வேண்டியது இல்லை. ஓரத்தை மட்டும் 2 சைடும் அடிச்சு எடுத்தீங்க அப்படின்னா நம்மளோட சூப்பரான பவுச் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுல லேப்டாப் வந்து நான் பிளேஸ் பண்ணி காமிக்கிறேன். இந்த வெல்க்ரோ ஓப்பன் பண்ணிட்டு இந்த லேப்பை வந்து இதுக்குள்ள இன்சர்ட் பண்றோம். இன்சர்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கிறோம். நான் இன்னைக்கு வந்து மவுஸோட அடாப்டரும் இதுக்குள்ளேயே இருக்கு, பட் வந்து கரெக்டா ஃபிட் ஆயிருக்கு. அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கேன். இதுக்குள்ளேயே வேணும்னாலும் நீங்க மவுஸை கூட கேரி பண்ணி எடுத்துட்டு போகலாம். சூப்பரான பவுச்சு ரெடி ஆயிடுச்சு.